அதை ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். யார் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள்? இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர்களுடைய நேரம் வந்த நேரத்திலே அவர்கள் വളരെ ஊக்கத்தோடு வியாகுலப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எதற்கு தெரியுமா? அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கல்வாரி சிலுவையிலே அறையப்பட போகிறார்கள். அதனாலே அவர்களுடைய வேதனை அவர்கள் என்ன செய்ய முடியல, தாங்க முடியாமல் அவர்கள் வியாகுலப்பட்டு கெத்செமனே தோட்டத்திலே அழுதார்கள். இந்த நாளிலும் நாம் இன்னைக்கு தொடர்ந்து ஜெபத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். நேற்றுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் எப்படி ஜெபிக்கணும் என்பதையும், யார் யார் எப்படி எப்படி ஜெபித்தார்கள் என்பதையும் நேற்றைய தினத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் உதவி செய்தார். இந்த நாளிலும் ஜெபத்தை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்றால் என்ன? ஜெபம் என்றால் என்ன? சங்கீதம் 142 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக என்ன செய்கிறேனா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக என்ன இருக்கணுமா? தூபமாகவும், அதுக்கப்புறம் என்னது? என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வருகிறதாயா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது நம்மளுடைய விண்ணப்பத்தை நாம் அதில் நம்மளுடைய சஞ்சலத்தை, நம்மளுடைய இதயத்தை சஞ்சலத்தை, நெருக்கங்களை, என்னென்ன நெருக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அது அனைத்தையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்யணும்? அதை இறக்கி வைக்கணும். நாம் தேவனோட பேசுகிறவர்களாய் காணப்படலாம். அவர்கள் நம்மோடு பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். நாம் பேசும்போதுதான் அவர்கள் நம்மோடு பேசுவார்கள். நாம் பேசாவிட்டால் அவர்கள் பேச விரும்ப மாட்டார். தேவன் நம்மிடத்திலே பேச விரும்புகிற தேவன். எதற்கு தெரியுமா? தேவன் அவர்களை ஆராதிக்கும்படிக்காக தான் நம்மளை உருவாக்கினார்கள். அதனாலே அவர்கள் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார்கள். நீங்க நினைக்காதீங்க என்னிடத்திலே பேச மாட்டார்கள், உங்களிடத்திலே மட்டும்தான் பேசுவார்களா நினைப்பீர்கள். இல்ல, ஒவ்வொரு இடத்திலும் தேவன் பேச விரும்புகிறார்கள். அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அனைவரிடத்திலும் தேவன் பேசணும் என்று விரும்புகிறார்கள். நாம் தான் இன்னும் நம்மளுடைய சுயத்தை சாகடிக்க முடியாம, நம்மளுடைய சுயத்திலே நாமும் இன்னும் சார்ந்து வாழ்ந்து கொண்டு நம்மளுடைய ஜென்ம சுபாவத்திலே நாம் இன்னும் என்ன செய்ய முடியல, விட்டு கொடுக்க முடியாம ஜென்ம சுபாவத்திலே காணப்படுகிற காரணத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியவில்லை, தேவனோடு பேச முடியவில்லை. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? தேவனோடு நாம் பேசணும் என்ன, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் விட்டு கொடுத்துதான் ஆகணும். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்காம நான் இப்படிதான் இருப்பேன்னா தேவன் பேசவே விரும்ப மாட்டார்கள். முதலாவது தேவனிடத்திலே பேசுகிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ளணும். எப்படி பேசணும், எதற்காக பேசணும், யாருக்காக பேசணும். நாம் விதைக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது தேவனுடைய சமூகத்தில் ஒரு விதையாய் தான் காணப்படுகிறது. நீ இப்பொழுது விதைச்சாதான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி பிறகு நீ அறுக்க முடியும். அப்ப அறுக்க வேண்டிய நேரத்தில் நீ விதைச்சிட்டு உட்கார முடியாது. அறுவடை காலம் வந்து விட்டது. அதனால இந்த நாளிலே நீ இப்போ விதைக்கணும். நீ விதைக்கிற விதைக்கு நீ அறுவடை எடுக்க நாட்கள் ஆகும். அந்த நேரத்திலே இல்ல நான் இப்பதான் விதைக்க போறேன்னு சொன்னானா ஆண்டவர் உனக்காக பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அந்த நேரத்திலே அறுவடையின் காலமாய் இருக்கும். ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தயவு செய்து ஜெபிக்கிறதுக்கு மறந்து போயிடாதீர்கள். ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. என்ன செய்யுது, ஒரு ஃபார்முலா. ஜெபத்தினாலதான் நாம் ஜெயத்தை பெற முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனாய் ஆன பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது என்னது தெரியுமா? ஜெபம்தான்.
ஜெபத்தினாலதான் நீ எதையும் கட்டி எழுப்ப முடியும். நீ ஜெபித்தாதான் உன் குடும்பங்கள் கட்டி எழுப்ப முடியும். நீ ஜெபித்தாதான் உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ ஜெபித்தாதான் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார்கள். நீ ஜெபித்தாதான் உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறதுக்கு மறந்து போயிடக்கூடாது. அலைய வேலை எல்லாருக்கும் இருக்கிறது தான், வேலை இல்ல நான் சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குமாய் தேவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா? தேவனுடைய சமூகத்திலே கடந்து வாங்க, அவர்கள் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படிக்காக அவர் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாளிலே ஜெபம் என்பது நம்மளுடைய ஹalleluya, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா? ஆமா, ஏதோ ஒரு பழஞ்சொல்லி சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அப்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கூரையாய் காணப்படணும். கூரை இல்லைன்னு என்னது? மழை வந்தா நனைவீர்கள், வெயில் அடிச்சா வெயில் அடிக்கும், எல்லாரும் வெயில்ல என்ன செய்யும்? படுக்க முடியாது, தூங்க முடியாது, நனைஞ்சிட்டே இருப்பீங்க. வெயில் அடித்தா அங்க என்ன நடக்கும்? வெயில் நம்மளை என்ன அடிக்கும்? அதனால இந்த நாளிலே ஜெபத்தை மட்டும் மறந்திடாதீர்கள். ஜெபம் ஜெபம் எந்த இடத்தாலும் ஜெபம், எல்லாத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஜெபித்தாதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். அதுக்கு ஆதாரமாய் யாக்கோபு எழுதின விசேஷத்தை நாம் பார்க்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிக்கலாம். யாக்கோபு 5:16 15:16. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவரை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீ உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சது? ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறதா தேவ பிள்ளைகளே? வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபமோ பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்க முடியும். அதுக்கடுத்து கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யார் பாவம் செய்தவனாய் இருந்தா? நானோ நீயோ பாவம் செய்தவனாய் இருந்தால் அது அவருக்கு மன்னிக்கப்படும். எப்பொழுது நீ விசுவாசம் உள்ள ஜெபம் தேவனிடத்திலே ஏறெடுக்கும் போது அது என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பிணியாளியை என்றது ஒரு பாவம் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் ரட்சிப்பார். விசுவாசத்தோட நாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபங்களை எப்பொழுதும் அவிசுவாசம் உள்ளதாய் காணப்படக்கூடாது. அவிசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு ஒன்றும் செய்யாது. நீ அவிசுவாசித்தா நீ ஜெயத்தை ஏறெடுக்க முடியாது. நீ விசுவாசித்தாதான் ஒரு ஜெயத்தை நீ ஏறெடுக்க முடியும். அப்ப ஜெயத்தை நாம் ஏறெடுக்கணும்னா விசுவாசம் உள்ள ஜெபம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். விசுவாசம் உள்ள ஜெபம் ஏறெடுக்கும் போது அதை சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் கட்டுகளை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுது? ஒருவருக்கொருவர். ஒருவருக்கொருவரை பார்த்தாலே பிடிக்காது, என்ன தெரியல, அது இந்த சபையுடைய இதான் எனக்கு புரியல. ஒருவருக்கு ஒருவரை பார்த்தா மூஞ்சியை தூக்குறாங்க. எதுக்கு? நான் பேச மாட்டேன், நான் பேசினா அவ பேச மாட்டா. இது உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் கிடையாது. கிறிஸ்துவின் அன்பினை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். கிறிஸ்துவின் அன்பு என்னது? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாய். நீ உன்னை நேசிக்கிறியே, அப்படி நீ பிறனை நேசிக்க நீ பழகு. நீ உன்னையே நேசிக்கலன்னா நீ பிறனையை நேசிக்க முடியாது. நீ உன்னையே நேசிக்கவில்லை, அதனாலதான் மற்றவர்களை பார்க்கும் போது முகம் திருப்பிட்டு போறாங்க. பார்த்தீங்களா? அது என்னது? உண்மையான கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. உண்மையான கிறிஸ்துவின்
அவர்கள் மற்றொருவர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? அவர்கள் அன்பு காட்டுவார்கள், அன்பை அவர் பகிர்ந்து கொள்வார்கள். அதனால இந்த நாளிலே தேவ ஜனங்களே, நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நாம் குற்றங்களை அறிக்கையிடலாம், நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடலாம், நம்மளுடைய மீறுதல்களை நாம் அறிக்கையிடலாம். அப்பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்ன செய்யுமா? மிகவும் பலனளிக்கிறதா இருக்கும். நம் ஊக்கத்தோட ஜெபிக்கிறவர்களா? நம்மளுடைய அதான் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே உள்ள அன்பை நீ விட்டு விட்டாயா? ஆதியிலே உள்ள அன்பை விட்டு விட்டீர்களா? தேவன் உங்களை நேசிக்கிறவர்களாய் வரவில்லையா? தேவன் உங்களை நேசிக்கவில்லையா? அவர்கள் உங்களை அரவணைக்கவில்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது வருஷத்தின் கடைசி சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் கடந்து வருவாங்க நினைத்தேன். 5 பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. இது கடைசி காலம். கிறிஸ்துவோடுள்ள அன்பை நாம் விட்டு விட்டாச்சு. வருஷத்தின் கடைசி காலம். வேலையை விடுங்க. ஒரு நாள் நீங்க போகலன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர போறாங்க. கடைசி நாள் உங்களால என்ன செய்ய முடியவில்லை? தேவனை ஆராதிக்க வர முடியவில்லை. தேவனுடைய சமூகத்தில் 2 மணி நேரம் உட்கார முடியவில்லை. அதான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவானவர் ஜெபிக்கும்படிக்காக கடந்து செல்லும் போது அவர்களுடைய சீஷர்கள் படுத்து தூங்கினார்கள். இயேசுவானவர் திரும்பி வரும்போது 1 மணி நேரம் ஆச்சு, எனக்காக நீங்க விழித்திருக்க முடியாதா என்று ஆண்டவர் கேட்டார். இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன், 1 மணி நேரம் ஆச்சு, உங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியவில்லையா? 1 மணி நேரம் முடியவில்லை. நம்முடைய சுயத்தை இன்னும் நாம் சாகடிக்கவில்லை. பண ஆசை, வீம்பு, இதெல்லாம் நம்மளை விட்டு இன்னும் என்ன செய்யவில்லை? போகவில்லை. தேவன் இதுக்கெல்லாம் உங்களிடத்தில் தான் கடன் கேட்பார். மறந்துடாதீர்கள். வருஷத்தின் கடைசி சனிக்கிழமை. இனி அந்த சனிக்கிழமை நமக்கு கிடைக்காது. யாராச்சும் ஒரு ஆளை யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. நமக்கு நம்மளுடைய வேலை தான் முக்கியம், நமக்கு நம்மளுடைய காரியங்கள் தான் முக்கியம். தேவனும் சொல்வார், எனக்கு என் பிள்ளைகளோட காரியம் தான் முக்கியம். உதறி தள்ளிவிட்டு போவார்கள், திரும்பி கூட பார்க்காமல் காணாதவர்கள் போல இருந்துடுவார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியத்திலே நீங்கள் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படாதீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும். அதான் சொல்லுகிறது, சொஸ்தமாக்கும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். அந்த பலனுள்ளதா இருக்கிற ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். எப்பொழுது? அப்பொழுது ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் போது, ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிக்கப்படும் போது, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும் போது, அப்பொழுது உங்களுடைய ஜெபம் என்ன ஆகிவிடும்? உங்களுடைய ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பாவத்திலே கிடக்கிறவர்களை, அந்த காலத்தில் இருக்கிறவர்களை தேவன் விடுவிப்பார். அந்த காலத்திலும் இருளிலும் இருக்கிறவர்களை தேவன் விடுவிக்க முடிக்காக தான் தேவன் உலகத்துக்கு வந்தார். அப்பொழுது உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே பிணியாளிகளை ரட்சிக்க முடியும். கர்த்தர் அவரை எழுப்புவார். யாரே? ஜெபித்தவரை எழுப்புவார். அது போக அவன் பாவம் செய்தவனாய் இருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படிக்காக, நம்முடைய சாபங்களை மன்னிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, தேவன் நமக்காக ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டார்கள், ஏற்கனவே நமக்காக நொறுக்கப்பட்டார்கள், ஏற்கனவே நமக்காக பிக்கப்பட்டார்கள். அவர்களே ஒரு ரூபம் கூட அவர்களை பார்க்க முடியாமல் நமக்காக பிக்கப்பட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்காக சிந்தின ரத்தத்துக்காக நீ என்னத்தை செலுத்த முடியும்? நாம் என்னத்தை செலுத்த முடியும்? உன்னுடைய அன்பு, அவருடைய அன்புக்கு அகலமும் கிடையாது, நீளமும் கிடையாது. தயவு செய்து அவர்களுடைய அன்பை புரிந்திடாதவர்களாய் போகாதீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திலே ஊக்கமாய் ஜெபிங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபிங்கள், ஒருவருக்கொருவர் மன்னிங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜெபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்பொழுது உங்கள் ஜெபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கும்.
அது மட்டுமல்ல, யாக்கோபு 5:17 வாசிக்கும் போது ஏலியாவு கருத்தாய் ஜெபித்தான். ஏலியா எப்படி ஜெபித்தானா? கருத்தாய் ஜெபித்தான். எதற்காக? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏலியாவு நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 4 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எத்தனை வருஷம்? 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. எதற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணினா? ஜனங்களுடைய மீறுதல்களை பார்த்து ஏலியாவு தனி மனிதனாய் நின்று தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினா. அவன் நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய மீறுதல்களை பார்த்து ஏலியாவு தனி மனிதனாய் நின்று தேவனுடைய சமூகத்திலே வேண்டுதல் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷ காலமோ 6 மாத காலமோ என்ன செய்யவில்லை? மழையே பெய்யவில்லை. திரும்பவும் மறுபடியும் ஜெபம் பண்ணினா. மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி அது தன் பலனே தந்தது. எப்படி? திரும்பவும் அவன் ஜெபம் பண்ணினா. எதற்காக? ஜனங்கள் தண்ணி இல்லாமல் பரிதபிக்கிறாங்க, விவசாயம் இல்லாமல் பரிதபிக்கிறாங்க. அவர்களுக்காக திரும்பவும் தேவனுடைய சமூகத்திலே ஏலியாவு கருத்தாய் ஜெபித்தான். அப்பொழுது வானம் பிளர்ந்தது, மழை பெய்தது, அதனுடைய பலனை பூமி கொடுத்தது. நீங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கும் போது வானம் உங்களுக்காக பிளர்க்கப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போது, ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, கருத்தாய் ஜெபிக்கும் போது வானம் உங்களுக்காய் பிளர்க்கப்படும். அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனுடைய நன்மையை நீ பார்க்க முடியும். எப்பொழுது? நீ கருத்தாய் ஜெபிக்கும் போது. நாம் கருத்தாய் ஜெபிக்கும் போது அதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 ஹல்லேலூயா, பூமி அதன் பலனை தரும். 2 வானம் அது பிளக்கும். 3 ஹல்லேலூயா, அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீ ஜெபிக்கும் போது நீ பாவம் செய்தவனாய் இருந்தா அது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். 2:5 ஹல்லேலூயா, அவர் அவனை எழுப்புவார். எப்படி எழுப்புவார்? அவர்களுடைய பாவங்களில் இருந்து, அவர்களுடைய அக்கிரமங்களில் இருந்து, அவர்களுடைய மீறுதல்களில் இருந்து தேவன் அவரை எழுப்பி விடுவார். அப்படியே கிடக்கட்டும் சொல்லிவிட மாட்டார், அவரை எழுப்புவார். நீ ஹல்லேலூயா வருஷ காலமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி தேவன் உங்களை எழுப்புவார். அப்போ இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஜெபத்தினால் நாம் ஜெயம் எடுக்க முடியும். நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது பிரியாளிகளை ரட்சிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? நீ பாவம் செய்தவனாக இருந்தால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ ஹல்லேலூயா, தேவன் அவரே அந்த பாவத்தில் இருந்து தேவன் உன்னை எழுப்பி விடுவார். தேவன் உங்களை ஆதரிப்பார். தேவன் ஒரு செல்ல பிள்ளை என்று கூப்பிடுவார். கூப்பிட வேண்டாமா? தேவனுடைய செல்ல பிள்ளைகள் தானா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். தேவனுடைய செல்ல பிள்ளைகள். இப்போ தாய்மார்கள் மடிகளில் சின்ன பிள்ளைகளை எப்படி தாராட்டு பாடி நீங்க தூங்க வைக்கிறார்களோ அப்படிதான் தேவன் நம்மளை ஒரு செல்ல பிள்ளையை போல அவருடைய கரங்களிலே நம்மளை ஏந்தி வருகிறார். அவருடைய கரங்களிலே நம்மளை ஏந்தி வருகிறார். அவருடைய கரங்களிலே நம்மளை வரைந்திருக்கிறார். உன்னை ஆளாமல், நீ உன் காலை கல் தட்டாமல், நீ எங்கே சாயாமல் நேர்வழியே செல்லும்படிக்காக உன் ஹல்லேலூயா உன்மேல் கண்ணை வைத்து அவருடைய பாதுகாத்து வருகிற தேவன். உன்மேல் கண்ணை வைத்து உன்னை பாதுகாத்து வருகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது எதுக்கு நமக்கு சுயம்? எடுத்து போடுங்க. இந்த 24 சுயத்தை விட்டுருங்க. 25 ஒரு புது அடையாளத்தோடு நாம் பிரவேசிக்க வேணாம். ஒரு புதிய அடையாளத்தோடு நமக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த ஒரு புது வருஷத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன். இந்த 2024 இருந்தது போல நான் இருக்கக்கூடாதப்பா. நான் ஒரு புது மனுஷனாய், ஒரு புது மனுஷியாய் தேவனுடைய சமூகத்திலே நான் காணப்படணும். தேவனுடைய சமூகத்தில் ஒரு புதிய அடையாளத்தை நாம் கேளுங்கள். புதிய அடையாளத்தை நாம் கேட்கும் போது தேவன் அதில் உள்ள பலனை உங்களுக்கு தருவார், உங்களுக்கு தருவார். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவன் உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார், தருவார். அப்போ இந்த நாளிலே நான்
விசுவாசிக்கிற தேவன். வேற யாரும் இல்ல. யூ அண்ட் மீ. நான் விசுவாசிக்கிறது அந்த கருத்தா நாம் தேவனுடைய சமூகத்தில் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். வேற யாருக்கும் தெரியாது. நீ ருசித்தாதான் அறிய முடியும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அவர்களை நாம் ருசிக்கணும். அவர்களை நாம் ருசிக்க 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 அவர்களை அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நாம் இன்னும் கர்த்தரை ருசிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில வருஷங்கள் ஆயிட்டு குற்றப்படுத்தவில்லை. இது குற்றப்படுத்த வேண்டிய காலம் கிடையாது. நம்மளை இன்னும் நாம் நம்முடைய தவறுகளை நாம் அறிந்து நாம் அதை மன்னித்து தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு நாம் எழும்ப வேண்டிய காலம், எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம், தேவனுக்காக ஓட வேண்டிய காலம். இனி நினையில காலம் செல்லாது. நாம் எழும்பி பிரகாசிக்கணும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். உன்னையும் என்னையும் அழைத்ததின் நோக்கத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் நிறைவேற்றணும். தேவனுடைய சமூகத்திலே நாம் நிறைவேற்றும் போதுதான் கர்த்தர் நமக்குள்ள பலனை தேவன் தந்தருவார். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக இன்னொரு ஜெபத்தை கூட பார்க்கலாம். அல்லேலூயா. சபையாருடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? சபையாருடைய ஜெபம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை எடுக்கலாம். அப்படியே பேதுரு 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையாருடைய ஜெபம் கவனித்து கேட்கணும். இது தனி ஜெபம் கிடையாது. சபையாருடைய ஜெபம். சபையாருடைய ஜெபம் என்ன? அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். நாம் அங்கே பார்த்தோம், நீதிமானுடைய ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்யுமா? பிணியாளிகளை ரட்சிக்கும். கருத்தாயை ஜெபித்தா வானம் பிளர்க்கப்படும், பூமி அதன் பலனை தரும். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபம் அல்லையா சபையாருடைய ஜெபம். ஒரு ஆள் தனியே ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. சபையார் யாவரும் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அந்த காலத்திலே ஏரோது கிறிஸ்தவர்களே தேவனை யூத ஜனங்களே துன்பப்படுத்தி வருகிற காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதில் தேவனை பற்றி சொல்ல முடியவில்லை. தேவனை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அதிலே சாட்சி கொடுக்க முடியாத நேரங்களிலே பேதுரு தேவனுக்காக சாட்சியாய் இருக்கும் போது ஏரோது அந்த நாட்களிலே ராஜாவாய் இருந்தார். அந்த நாட்களிலே தேவனை பற்றி சாட்சி கொடுக்கிற வேளையிலே பேதுருவை அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். எதுக்காக அடைக்கப்பட்டார்? தேவனுக்காக சாட்சி கொடுக்கிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? துன்பப்படுத்தினார்கள். தேவ நிமித்தம் உங்களுக்கு துன்பங்கள் வரலாம், இன்பங்கள் வரலாம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். ஆனாலும் பேதுருவானவன் அவனுடைய வாயை மட்டும் அடக்கவில்லை. பேதுரு சிறைச்சாலையிலும் துதித்துக் கொண்டிருந்தார். இவன் பிடிக்கப்பட்டு போன பிற்பாடு சபையார் யாவரும் பேதுருவுக்காக அந்த வீட்டிலே உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? அதனுடைய ஹல்லேலூயா 17ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஆதலால் ஓகே அது விட்டுருங்க. அப்போ சிறைச்சாலையிலே ஜெபிக்கும் போது அவர்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன செய்தது? தேவ தூதர்கள் வந்து இறங்கினார்கள். எங்க இறங்கினார்கள்? எவரும் கடக்க கூடாதபடிக்கு பூட்டி வைத்திருக்கிறதாயா அந்த சிறைச்சாலைக்குள்ள யார் கடந்து சென்றார்கள்? தூதன் கடந்து சென்றார். தூதன் கடந்து சென்று பேதுருவை தட்டி எழுப்பி நீ எழுந்திரு. அந்த வசனத்தை பார்த்தவர்கள் எடுக்கலாம். அது நீ எழுந்திரு. எங்க போகணும்? சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்காக? உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து நட, பட்டணத்துக்கு போ என்று சொல்லி தூதன் அவனை கையை பிடித்து அவனை வெளியே கொண்டு போனான். அவன் பட்டணத்திலே செல்லும் போதுதான் அவனுடைய மனக்கண்கள் திறந்தது. அப்பொழுதுதான் தெரியும் அவன் சிறைச்சாலையிலே வெளியிலே வந்து நிற்கிறது. அப்போ தூதன் அவனுக்காக இறங்கி அந்த இடத்திலே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. நீ ஜெபிக்கும் போது உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் நீ உயரக்கூடாதபடிக்கு உன்னை
ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடுத்து வைத்திருக்கிறதாயா அதிலே கட்டுகள் அவிழ்க்கப்படும். எல்லாரும் எங்க போயிருக்கீங்க? வார்த்தைகள் நீங்க பிறகு போய் பாருங்க. அப்போ நமக்காக தூதர்கள் இறங்குவார்கள். எப்பொழுது நீ ஊக்கத்தோட, சபையார் யாவரும் ஊக்கத்தோட பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். அந்த ஊக்கமான ஜெபம் தூதனை இறங்க வைத்தது. எங்க? சிறைசாலைக்குள்ள. நீ சிறைசாலைக்குள்ள கிடக்கிறியா? பிரியமான தேவ ஜனங்களே, உன்னை ஹல்லேலூயா எழுப்பும்படிக்காக தேவதூதன் உன் பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். நீ எழும்பி பிரகாசிக்கு. நீ எழும்பி பிரகாசிக்க நேரமாயிருக்கிறது. நீ எழும்பி பிரகாசி. தேவனுக்காய் ஓட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அதனால இந்த நாளிலே நீ சிறைசாலையில் இல்ல, நீ வெளியில வந்துட்டாய். நீ அடிமத்தனத்தின் நுகத்தில் இல்ல, நீ அதிலிருந்து வெளியில வந்துட்டாய். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம். நீ எழும்பி பிரகாசிக்க. சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. நமக்காக தேவன் உனக்காக வைத்திருக்கிறதாய் ஆசீர்வாதத்துக்கு நாம் கடந்து செல்லும் போது சத்ருவானம் விட மாட்டான், அதை அணைத்து வைப்பான். பிரிய தேவ ஜனங்களே, நீ ஊக்கத்தோட சபையார் யாவரும் ஜெபித்தது போல நீ ஹல்லேலூயா உன்னுடைய ஊழியக்காரர்களுக்காகவும் உன் கூட இருக்கிற ஜனங்களுக்காகவும் உன் ஹல்லேலூயா பகுதியில் வசிக்கிறதாய் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கும் போது அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிற நம்மளுடைய ஜெபம். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய ஜெபத்திலே ஒரு வெளிச்சம் கூட யாருக்கும் பார்க்க முடியவில்லை. நம்முடைய ஜெபத்திலே மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபங்கள் அது வீண் ஜெபம். புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தி யார் ஜெபித்தார்கள்? அப்படி பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க கூடாது. நம்மளுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். தேவனுக்கு நீ பிரியமாய் ஜெபிக்கும் போது சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்படும். உன்னுடைய ஊழியக்காரர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது ஊழியக்காரருக்காக விரோதமாய் காணப்படுகிறதாய் செயல்கள் அவிழ்க்கப்படும். கிரியைகள் அழிந்து போகும். உன்னால ஜெபிக்க முடியவில்லை, நியாயம் பேசக்கூடாது. ஜெபிக்காதவர்கள் நியாயம் பேசக்கூடாது. ஜெபித்து பேசுங்க. இதுதான் தேவனுடைய சமூகம். அப்போ இந்த நாளிலே ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது நமக்காக தேவதூதரை தேவன் அனுப்பி வைப்பார். தேவதூதர் அனுப்பி வைப்பார். தேவதூதரை நமக்காக நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய சமூகத்திலே அழுது ஜெபிங்கள். தேவனே, நீர் எனக்காக நிப்பாட்டி வைத்திருக்கிறதா தூதரை நான் பார்க்க வேண்டும் அப்பா. நமக்காக ஒரு தூதரை தேவன் நிறுத்தி இருக்கிறாங்க. உனக்கு முன்னும் பின்னும் இடதுபுறம் வலதுபுறமாய் உன் காலில் தவறாதபடிக்கு, உன் காலில் தட்டாதபடிக்கு, நீ எந்த தீங்குக்கு உன்னை அணுகாதபடிக்கு தேவன் உன்னை பாதுகாத்து வருகிறார்கள் அல்லவா? தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். இந்த நாளிலே நன்றியை செலுத்தும் போது பேதுருவுக்கு சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தது போல கட்டுகள் அவிழ்க்கப்படும். பிணியால் ரட்சிக்கப்படுவார்கள். உன் பகுதிகள் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய அன்பை தேடி உன்கிட்ட வருவார்கள். நீ தேடி போக வேண்டாம், அவர்கள் தேடி வருவார்கள். ராஜாக்களும் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் யாரையும் தேடி போக ஒன்னே ஒன்று செய்யணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியலையா? நின்று ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்புங்கள். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் ஜெபிக்காமல் விட்டது என்னுடைய தவறு. நான் இன்னும் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய தவறுகளை நீ மன்னி. ஜெப குறைவுகள் இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு மணி நேரமாச்சு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்கிறேன். ஜெபி. இது போதாது. இனி உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். ஜெபத்தை அதிகரிக்க உன் பகுதிகள் ரட்சிக்கப்படும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. பாட்டுக்காரன் பாடுகிறான், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரர் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரர் அல்ல.
வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்காங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தை முருகை பிடித்துக்கோங்க. அதெல்லாம் தட்டாதீங்க. அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தேவன் எப்படி வல்லமையாய் நம்மளுடைய மத்தியிலே இருந்தார்களோ அப்படி அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை கிரியை செய்வார். அந்த வல்லமை உள்ள வார்த்தையினால் உங்களுடைய நடுவிலே தேவன் கிரியை செய்வார். நீங்க யாரையும் நாடி போக வேண்டிய தேவையில்லை. அவரே உன்னை நாடி வருவார்கள். தேவனே உன்னை நாடி வருவாங்க. தேவனே உன் பக்கத்தில் அந்த வார்த்தை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வார்த்தையை நீங்க முருகை பிடிங்க. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் பிடித்து ஜெபம் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஜெபிப்பேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதனால நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் நம்ம வாக்குத்தத்த வசனங்களை எடுக்கிறோம். ஆனா அதை அப்படியே பைபிள்ல வைத்து நாம் என்ன செய்கிறோம்? படுத்து தூங்குறோம். அந்த படுத்து தூங்கும் போது என்ன செய்யும் தெரியுமா? அந்த வாக்குத்தத்த வசனங்கள், அந்த வார்த்தை கிரியை செய்யாது. நீ அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடும் போது அந்த வார்த்தை உன் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யும். உன் குடும்பத்தினுடைய ஹல்லேலூயா கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா உயர்வுகள் தேவன் கொடுப்பார். குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். உன்னை நிறைவாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். நாம் குறைவுள்ளவர்களாய் இன்னும் காணப்படுகிறோம். எதனால குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாய ஜெப குறைவுகள். நமக்கு ஜெபிக்க முடியவில்லை, முழங்கால் படியிட முடியவில்லை. தேவனை நாம் தூசிக்கிறவர்களாய், புலம்புகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்திலே தேவனை நாம் குற்றப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிற காரணத்தினாலே அவிசுவாசம் உள்ள ஜெபமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கிறது. அவிசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்காது. சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்படாது. நீ ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் சிரத்தையோடு கேட்டு இந்த நாளிலே உன்னுடைய ஹல்லேலூயா சிறைசாலையின் கதவுகளை தேவன் திறப்பார். ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? சில காரியங்கள் நாம் விடணும். விட்டே தீரும். நீ ஆண்டவரோட பிள்ளையா, நீ விடு வேண்டாம். நமக்கு 2024 அந்த 4 வெளியேறும் 5 வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா? உன்னுடைய பாவ வாழ்க்கையில நீ எழுதி வை. நீ என்னென்ன மீறி இருக்கிறாய் எல்லாம் எழுதி வை. அதெல்லாம் ஒரு கட் பண்ணு. புது வாழ்க்கைக்குள்ளாக நீ பிரவேசி. 2024 முடியட்டும். உன்னுடைய ஹல்லேலூயா இந்த என்ன மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறதாய் செயல்கள் 2024 நாம் முடிச்சுதான். எதுக்கு தெரியுமா? சபை கூடுதல்களை விட்டு விடாதீர்கள், சபை கூடுதல்களை விட்டு விடாதீர்கள் என்று தேவன் சொன்னாலும் நீங்க என்னத்தை சொல்ல? நான் எதுக்கு போகணும்? நான் போனாதான் எனக்கு ஆராதனை நடக்கும். இல்ல, நீ வராவிட்டாலும் தேவதூதர்களை வைத்து நான் ஆராதனை நடத்துவேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க யாரு ஜெபத்துக்கு வரனாலும் தேவதூதர்கள் எனக்காக இந்த இடத்துல இறங்குவார். நான் விசுவாசிக்கிற தேவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவனிடத்திலே போட்டியை போடாதீங்க. ஒரு நாள் உபவாச கூட்டத்துக்கு யாருமே வரல. நான் மட்டும்தான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். நான் சமூகத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாங்க. நான் கவலையே படவில்லை. எதுக்கு தெரியுமா? தேவதூதர்களை தேவன் எனக்காக அனுப்பி வைத்தார்கள், என் கூட ஆராதிக்கும்படிக்காக. I believe that. I trust in God. நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ தேவனுடைய சமூகத்தில் முறையிடணும். நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கணும். கீழ்ப்படியாம தேவனுக்கு பிரியப்பட மாட்டான். மேட்டிமை எண்ணங்கள் தேவன் பிரியப்பட மாட்டான். தாழ்மையின் வஸ்திரத்தை அவர்கள் தாழ்மையின் கோலத்தை தரித்தார்கள். யாரு? ஒரு கந்தை துணியிலே அவர்கள் மூடப்பட்டவர்களாய் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார் அல்லவா? உனக்காக தானே பிறந்தாங்க, எனக்காக தானே பிறந்தாங்க. அவர்கள் தாழ்மையின் கோலத்தை தரித்தார்கள். பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, ராஜ கொட்டாரம் கிடைக்கவில்லை. பசு தொட்டியில் அவர்கள் பிறந்தார்கள். மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அதாவது நாம் பாடுகிற பாட்டு பிறந்தார் வானவர் புவி பாடினார், புகை பாடினார், பிறந்தார். அந்த பாட்டை நீங்க உணர்ந்து எத்தனை பேர் பாடினீங்களோ தெரியாது. நான் அதை உணர்ந்து பாடிக்கிட்டேன். அப்ப நம்ம உணர்ந்து பாடணும். அந்த பாட்டுக்காரனுக்கு கொடுத்த வெளிச்சம், தேவன் கொடுத்த வெளிப்பாடு அவ்வளோ நல்லா இருக்குது.
நாம் உணர்ந்து பாடுகிறவர்களாய் காணப்படும். பாட்டை நாம் பாடுகிறோம், ஆனால் உணர முடியவில்லை. எதுக்கு உணர முடியவில்லை? இன்னும் ஆழமாய் வசனம் கிரியை செய்யவில்லை. அதனால அந்த வரிகள் நம்மளால உணர முடியவில்லை. வரிகள் உணர்ந்தாதான் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். அதான் பாட்டுக்காரன் பாடுகிறார், அழகானவர், அருமையானவர், அவரை போல் அழகுள்ளவர் வேற யாரும் இல்லை. அப்ப அந்த அருமையான தேவனை நாம் பாடும்போது எத்தனை மன மகிழ்ச்சியோட நீ பாடுவோம் தெரியுமா? அவர்களுடைய அழகுக்கு நம்மளை ஈடுகட்ட முடியாது. அவர் அப்படிப்பட்ட அழகுள்ள ஒரு தேவன். அவர் நம்முடைய பாசத்தின் நேசர், பாசத்தின் எல்லை. அவர் நம்முடைய ரட்சகர். நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. தேவன் உனக்காக இறங்கும் போது விட்டு கொடுக்காதீங்க. நீங்க பிடித்துக்கோங்க, அவங்களுடைய பாதத்திலே முருக பிடித்துக்கோங்க. அதான் பாடுகிறார் பாடுகிறார், ஹalleluya, ஆத்ம நேசர் அவர், என் ஆத்ம நேசர், என் அன்பு ரட்சகர். அவரை போல அன்பு ரட்சகர் ஒருவர் உங்களுக்கு கிடைக்காது. உலகத்தில் இருக்கிற மாமாவும் மாமி எல்லாம் கொஞ்ச நாள் தான். உனக்காக கடைசி வரைக்கும் உனக்கு இருக்கிறது அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. அவர் தான் உன் கரத்தை பிடிக்க முடியும். அதனால இந்த நாளிலே தேவனை துதிக்க வரும்போது துதிக்க நீங்க என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது. தேவன் அன்புள்ளவராய் உன் கூடவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர், அன்பு செலுத்த வல்லமை உள்ளவர். அப்போ சபையாருடைய ஜெபம் என்ன செய்யுமா? ஹalleluya, ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம் தூதர்களை இறக்குவார். தேவன் தூதர்களை அனுப்பி வைப்பார். சிறைசாலையின் கதவுகள் திறக்கப்படும். உன்னுடைய சத்துருக்களை தோல்வியடைய செய்வார். ஹalleluya, பேதுருவுக்கு நேரலை கண்டது யாரு? ஏரோது ராஜா. ஏரோது ராஜா ஹalleluya பிரமிக்கும்படிக்காக தேவன் செய்தார். சிறைசாலை அதிகாலையிலே ஹalleluya காவலாளிகளை அனுப்பி வைத்து பேதுருவை கூட்டிக் கொண்டு வர சொல்லும்போது பேதுரு சிறைசாலையில் நின்றார். உன் சத்துருக்களே ஹalleluya உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும்னா நாம் ஊக்கத்தோட ஜெபிக்கணும். சபையார் யார் ஊக்கத்தோட ஜெபிக்கணும்? இந்த நாளில் நாம் ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. சபையார் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போகாது. அப்போ நாம் சபையார் யாவரும் ஊக்கத்தோட ஜெபிக்கும் போது, இந்த சபையார் யாவரும் ஊக்கத்தோட தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு விரோதமாய் எழும்புகிறதாய் ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிறதாய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாய் தேவன் செய்வார். தேவன் செய்வார். அப்ப அது வாய்க்காதே போகணும்னா நாம் ஊக்கத்தோட ஜெபிக்கணும். சத்துருக்களை தோல்வியடைய செய்வார். உன் சத்துருக்களை தோல்வியடைய செய்வார். உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு பேதுருவுடைய சத்துருக்கள் மேற்கொள்ள முடியவில்லை. சிறைசாலையில் அழைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் இடத்திலே கிரியை செய்தார். அப்படி கிரியை செய்கிற தேவன் உன் நடுவிலே கிரியை செய்வார். எந்த விஷயத்தோட நீ பாரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீயோ தேவனுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து செபி. உன் பிள்ளை இன்னைக்கு சபைக்கு கடந்து வரவில்லையா? நீ ஊக்கத்தோட செபி. காலமே நீ செல்லாது. நீ நினைக்கிற என் பிள்ளைகள் சபைக்கு வரவில்லை, எதனால வரவில்லை? கீழ்ப்படியாமையின் காரணத்தினால கீழ்ப்படியவில்லை. தலைக்கு மேல வளர்ந்துட்டாங்க, இனி கம்பெடுக்க முடியாது. பிள்ளைகள் என்ன செய்துட்டாங்க? வளர்ந்துட்டாங்க. அதனால என்ன இல்லை, மற்றுள்ள பிள்ளைகளோடு கூட எனக்கு நேற்றைய தினத்தில் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். நம்மளுடைய சபையில் ஒரு பையன் மற்றுள்ள என்ன மாலை போட்டுக்கிற பையங்களோட சேர்ந்து என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து மொபைல் பார்க்குறாங்க. அது ஒரு பெருமையாக பார்க்குறாங்களா? லைனாக உட்கார்ந்துருக்காங்க. வேதனை ஒரு சைடுல, அழுகை ஒரு சைடுல. நம்மளை பார்த்த உடனே தலையை குளிக்கிறாங்க. யாருக்காக? அன்பில்லையே. உனக்கு சபையை குறித்த அன்பில்லையே. நீ தேவனை ருசிக்கவில்லையே. ஜெபித்துக்கோங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கோங்க. நம்மளுடைய ஜெபம் தான் வாலிப பிள்ளைகளை ரசிக்க முடியும். நம்மளுடைய ஜெபம் தான் வாலிப பிள்ளைகளை எழுப்ப முடியும். நீ ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபம், சபையார் யார் ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபம் தான் வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். வாலிப பிள்ளைகளை இந்த நாட்களிலே பாதுகாக்க முடியும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் தான். எதற்கு தெரியுமா? இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளை விலகி போகும்படிக்காக மொபைல் என்ற ஒரு சாதனம் என்ன செய்து வந்திருக்கிறது? ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைத்திருக்கிறது. யாருக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம், எங்கே இருக்கிறவருக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம். ஆனால் காலம் சீர்கொண்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எச்சரிக்கையாகி பாருங்கள். என்ன செய்வார்கள்? ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஊழியக்காரனை கண்டா தலை குனிச்சு அங்கே உட்கார்ந்து சாதனை சாதிப்பார்களா? இது ஆண்டவர் பிரியப்பட மாட்டார்கள்.
நம்மளுடைய பிள்ளைகள் சபைக்கு கடந்து வரவில்லைன்னா நாம் தான் உத்தரவாதத்தை எடுக்கணும். மற்றவர்கள் உத்தரவாதத்தை எடுக்க முடியாது. நம்முடைய சபையிலே நான் யோசுவா சொல்லுகிறான், நானும் என் குடும்பமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம குடும்பமாய் கடந்து வரணும்னா நாம் ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கும். நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் போது தான் பிணியாளிகளை ரட்சிக்க முடியும். நாம் ஜெபிக்கும் போது தான் கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுகிறவர்களை ஒழுக்கப்படுவார்கள். நாம் ஜெபிக்கும் போது தான் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நாம் ஜெபிக்கும் போது பில்லி சூரிய கட்டுகள் அவிழ்க்கப்படும், மந்திரவாதங்கள் அழிந்து போகும், உனக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவினுடைய கிரியைகள் இன்னும் நிற்பொருளாக்கி விடுவார்கள். நாம் ஜெபிக்கணும், நாம் ஆராதிக்கணும். சபையில வந்து ஆராதிக்க சொன்னாதான் நான் ஆராதிப்பேன். நோ, நீ எதிர்த்து வந்திருக்காய், நீ எதிர்த்து வந்திருக்கணும். ஒரு என்ன வேணும், ஒரு மனப்போக்கம் நமக்கு வேணும். நான் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன், நான் ஆராதிக்க வந்திருக்கேன், நான் தேவனை பார்க்க வந்திருக்கிறேன். ஆலயத்திலே நான் தேவனை பார்க்க போகிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. எல்லாம் உண்மைதான். எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது பல விதமான கட்டுகள் நமக்காக ஆலையை கிரியை செய்கிறதா கிரியைகள் தேவன் அழித்து விடுவார்கள். அதான் சொல்லுகிறது, சபை கூடுதல்களை விட்டு விடாதீர்கள். இப்ப இந்த நாளிலே சிறைசாலையிலே கதவுகள் திறக்கப்படும், சத்ருவு தோல்வி அடைவான். அப்போ என்ன செய்யும், தூதர்கள் வந்து இறங்குவார், உன் வழிகளை நேராக்குவார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்து விட்டு பேதுருவை நடந்து விட செய்தார்கள் இல்லையா? பேதுரு நடந்து போனான். அவன் நினைத்திருக்கலாம், நான் சொப்பனத்திலே இது படுத்திருக்கலாம் நினைச்சு அவனுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறந்து விடும் போது அவன் பட்டணத்துக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்படி செய்வார் உங்களையும் என்னையும். நாம் ஜெபிக்கணும், விசுவாசம் உள்ள ஜெபமாய் இருக்கணும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கணும். நேற்றைய தினத்திலே எஸ்தருடைய ஜெபத்தை பற்றி நாம் பார்த்தோம். எஸ்தர் ஜெபித்தா, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தார். அவள் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்தில் அழுது புலம்பினார். என்னுடைய ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், இந்த மாசம் இத்தனை தேதி எங்களுடைய ஜனங்கள் அழிந்து போவார்களே என்று சொல்லி, நான் சத்தாலும் பரவாயில்ல, நான் சத்தாலும் சாவேன் என்று சொல்லி அவள் ராஜாவுடைய கட்டளையை மீறி ராஜ சந்நிதியிலே போலி நின்றாள். உனக்காக நீ ஊக்கத்தோட ஜெபிக்கும் போது, புசியாமலும் குடிக்காமலும் நீ ஜெபிக்கும் போது, நீ புசிக்க வேண்டாம் நான் சொல்லவில்லை, குடிக்க வேண்டாம் சொல்லவில்லை, ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நீ ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் ராஜாவினுடைய கண்களுக்கு தெய்வ கிடைக்க செய்வார்கள். ராஜாவினுடைய கண்களுக்கு தெய்வ கிடைக்க செய்வார்கள். ராஜாவினுடைய கண்களுக்கு தெய்வ கிடைக்கும். ராஜாவின் செங்கோலை எஸ்தர் ராஜ்யத்துக்கு நேர நீட்டப்பட்டது. உன்னுடைய ஜெபத்துக்கு நேராய் தேவனுடைய கரம் நீட்டப்படும். உன்னுடைய ஜெபத்துக்கு நேராய் தேவனுடைய கரம் நீட்டப்படும். அதனால இந்த நாளிலே எஸ்தர் ஜெபித்தது போல தேவனுடைய சமூகத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி நாம் ஜெபிக்கலாம். எதற்காக? நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் நம்மளுடைய ஜனங்களுக்காகவும். நாம் உண்மையாய் நம்மளுடைய ஜனங்களை நாம் நேசிக்கிறதாக இருந்தா, தேவன் உன்னை நேசித்தது போல நீ பிறனையே நேசி. தேவன் அன்புள்ளவராக இருந்தா, தேவன் அன்பு காட்டி எல்லாருடைய அன்பிலே அவரை அரவணைத்த தேவன். அப்படி நீ பிறனை நீ நேசிக்கும் போது அவர் உன்னை அன்பை தேடி வருவார்கள், உன் அன்பை தேடி வருவார்கள். இவர்களிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கணும். ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கணும். எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்தது போல, ஒரு தானியேல் ஜெபித்தது போல, சபையார் யாவரும் சிறைசாலையில் இருக்கிறதாய பவுலுக்காக பேதுருவுக்காக ஜெபித்தது போல இந்த நாளிலே நாம் ஜெபிப்போமா? நம் ஜெப வேலையை அதிகரிப்போமா? நம்முடைய ஜெபத்தை நாம் அதிகரிக்கணும். இன்னும் அதிகமாய் ஜெப வேலையை நாம் அதிகரிக்கணும். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளால் நீங்கள் எல்லாரும் ஆறுதல் அடைந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.